ஹாய் கைஸ், நான் உங்கள் விஜு. இயக்குனர் வினோத்ராஜ் இயக்கத்தில் சூரியன் நடிச்சு ரிலீஸ் ஆன பொட்டுக்காளி படத்தோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு அம்மா விபூதி எடுத்துகிட்டு போய் ஒரு பொண்ணுக்கு வைக்கிறாங்க. யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின் அனாபென்னு. அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கணும். சூரி வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அவர் ஒரு 1.5 வருஷம் துபாய்க்கு எங்கேயோ வெளிநாடு போயிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு திரும்பி வந்திருக்கிறாரு. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குது. சரி, இந்த பேயை ஓட்டணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணை குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாமியார்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அவர் பேய் ஓட்டுவார் போலக்கு, பேய் ஓட்டுற ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பேய் ஓட்டுறதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணுக்கு பேய் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த பொண்ணுக்கு தான் அப்படிங்கிறப்ப சரி என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த பயணத்தின் முடிவு உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடான்னு கேட்டால் படம் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க அவ்வளோதான் அப்படின்றாங்க. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட டியூரேஷன் ஒரு 1.5 மணி நேரம் தான். படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாரும் கிடையாது, இந்த சவுண்ட் டீம் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோ சவுண்டு, கோழி சவுண்டு, இந்த மாதிரி ரோட்டில் நடந்து போகிறப்ப வர சவுண்டு, இந்த சவுண்டெல்லாம் தான் படத்துக்கு பிஜிஎம் மாதிரி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சேவல், ஒரு மாடு, இதெல்லாம் கூட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூரியும் ரொம்ப நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாப்புல. அதாவது ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டு அடிப்பாப்புல. உங்களை நம்பி தான் நான் விட்டுட்டு போனேன், இப்படி இருக்கீங்களே என்னடி இது அப்படின்னு போட்டு பொலன்னு பொழப்பார். ஒரு ஆட்டோவில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு பொழப்பார். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சில பெய்டு யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி கிடையாது. அதாவது நம்மளே ஒரு வெளிநாடுக்கு போயிட்டு வரோம், இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்ட்டு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா, இல்லை நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன், வேற ஒருத்தனை விரும்புகிறேன் காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல, பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிறான், அவன் என்னத்தை மாயமந்திரம் பண்ணானோ இல்லை என்ன செய்வனை வச்சானோ தெரியல, பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா. இந்த மாதிரி நிலைமையில் என்னையே கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு பேய் ஓட்டணும்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும். அதே ஆத்திரம் தான் சூரிக்கும். அந்த இடத்துல சூரியன் யாராக இருந்தாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா படமே ஒரு நெகட்டிவ் தான். மற்ற படத்தில் வர ஒரு சீனு 2 சீனை இவனுங்க ஒரு படமாகவே எடுத்து வச்சுருக்குறாங்க. அதாவது நான் கொட்டுக்காளி படத்துக்கு போகிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், கொட்டுக்காளி படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இதே கௌதம் மேனன் என்ன சொல்லுவார், கொட்டிக்காளி படத்துக்கு நான் போகிறேன், அந்த படத்துக்கு நான் ஏன் போகணும், அது யார் நடிச்சிருக்கா, சூரியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காரு, இயக்குனர் எப்படி, அது எப்படி, இது எப்படின்னு போட்டு சாவடிப்பான்ல. அதே மாதிரி தான் இவங்க சும்மா ஒரு கோயிலுக்கு பூஜைக்கு கிளம்பியிருக்காங்க. அங்கே பூஜைக்கு போயிட்டு ஒரு சாமியார்கிட்ட கொண்டு போய் பேய் ஓட்டணும். இந்த சீனை தான் படம் ஃபுல்லாக எடுத்து நம்ம தாலியை எடுத்து வச்சுருக்குறாங்க. வெறும் ஆட்டோ சவுண்டு, படம் ஃபுல்லாக ஆட்டோ சவுண்டு. ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு போகிறான். படத்தை முடிச்சுட்டு வெளில வரப்ப ஆட்டோவை பார்த்தாலே ஆட்டோக்காரனை தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் நமக்குள்ளே வருது. அடுத்து ரிலீஸ் பண்ணுங்கடான்னு சொன்னால் இந்த நாளைய இயக்குனர் எபிசோடு வரும் பாருங்க கலைஞர் டிவியில், அந்த எபிசோட படமாக போட்டு வச்சுருக்கிறாங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு படம் முடிச்சு வெளில வந்தவங்க இந்த மிஸ்கினியை சிவகார்த்திகையும் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயனோட வெற்றிக்கு பின்னாடி அவங்க ஒய்ஃப் தான் இருக்கிறாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயனே வீடு வாங்கலாம்னு சொல்லியிருக்காப்புல. சரி இப்படியே விட்டா நம்ம புருஷனை ஓவர்டேக் பண்ணிடுவாப்புல, இவருக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதுதான் அப்படின்ட்டு சூரியன் நடிக்கிற ஏதாவது ஒரு படத்துக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு எடுத்த படம் தான் இது. ஒருத்தனை அசால்ட்டும் பண்ணணும், அதே நேரம் அந்த படத்துக்கு அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு ஒரே கல்லில் 2 மாங்காய் விழணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தப்போ தான் இந்த கூழாங்கல் கண்ணில் மாட்டியிருக்காப்புல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, படம் இல்லை இந்த ஷார்ட் ஃபிலிம். மொத்தத்தில் இந்த ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்குன்னா, கொட்டுக்காளி படத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காலி. இந்த மாதிரி படத்தை பார்க்குறதுக்கு இந்தியன் 2 படத்தை இன்னொரு டைம் பார்த்துட்டு போயிடலாம்.